ஒரு நிலையான காந்தப்புலம் இடைத்தாக்கம் புரியாதது தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லா படமும் காட்டியிருக்கேன். அதாவது இது சட்ட காந்தம், அதே மாதிரி இது ஜூ வடிவ காந்தம். அதில் இருக்க காந்தப்புலங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி 2 காந்தங்கள்ற இடைத்தாக்கம். அடுத்தது ஓட்டம் காவும் ஒரு கம்பியில் ஏற்படுற காந்தப்புலத்துல திசையும் காந்தப்புலமும். இன்னொன்று ஒரு வட்டச்சுருள், மெல்லிரும் வட்டச்சுருளால் ஆக்கப்பட்ட காந்தத்தில் காந்தப்புலம் இப்படி தொழிற்படுதண்டும். அதே மாதிரி ஒரு சுருண்ட கோயில் சுருளினூடாக மின்னோட்டம் பாயும் போது காந்தப்புலம் உருவாகிறதையும் பார்த்தாச்சு. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு பேசிக்காக என்ன செய்யும்னா, காந்தப்புலத்துக்கும் கரண்ட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. காந்தப்புலத்துக்கும் கரண்ட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இதில் முதலாவது நிலையான மின்னேற்றங்களுடன். நிலையான மின்னேற்றங்கள் மின்னை உருவாக்காது, அதாவது மின்னோட்டத்தை உருவாக்காது. மின்னோட்டத்துக்கும் காந்தப்புலத்துக்கும் தான் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால், அதனால் நிலையான மின்னேற்றங்களுடன் ஆகும்ன்றது பிழையான விஷயம்தான். இடைத்தாக்கம் புரியாதா இருக்கும். அசையும் மின்னேற்றம் என்றது மின்னோட்டத்தை உருவாக்கும். மின்னோட்டம் அதாவது காந்தத்தோட தொடர்புடையது. ஆகவே இந்த விட சரி. ஓட்டத்தை காவும் கம்பிகளுடன் ஆகும். ஓட்டத்தை காவும் கம்பி, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விளங்கு. இந்த பாருங்க, ஓட்டத்தை காவும் கம்பிகளோடாக அதாவது காந்தப்புலம் ஒன்று உருவாக்குது. இதுவும் சரி. நிலையான நிலைவேறான காந்தங்களுடன் ஆகும். ஓகே, இந்த பாருங்க, நிலையான நிலைவேறான காந்தங்கள். இந்த பாருங்க, இதில் தந்திருக்காங்க. நிலையான நிலைவேறான காந்தங்களுடன் ஒரு இடைத்தாக்கம் இருக்கும். அதே மாதிரி அசையும் நிலைவேறான காந்தங்களுடனும் ஒரு இடைத்தாக்கம் ஒன்று கட்டாய காந்தங்களுக்கு காணப்படும். அதாவது நோர்த் இந்த சைட் அசைச்சிங்கண்டா என்ன செய்யும், சவுத் என்ன செய்யும், முன்னோக்கி இழுக்கப்படும். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ காந்தங்களோட இடைத்தாக்கம் புரியும். காந்தம் மின்னோட்டத்தோட சம்மந்தப்பட்டது, பட் மின்னேற்றத்தில் நிலையான ஒரு மின்னேற்றத்தோட சம்மந்தப்படாது. ஆகவே இதுக்கு முதலாவது விட